வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே மசாலா உதிராத ஒரு மீன் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். ஸோ மிளகாத்தூள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள்லாம் அளவே இல்லைங்க, நம்ம ஜஸ்ட்டு கையில் அப்படியே எடுத்து போடுறது தாங்க. கொஞ்சமாக போட வேண்டியது தான். நிறைய மஞ்சத்தூள்னாக்க மஞ்சத்தூள் வாசனை வரும். ஸோ அதனால் மஞ்சள் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்துட்டு போட்டுட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸோ இதுவே வந்துட்டு சிம்பிள் மசாலா வச்சு உங்களுக்கு எப்படி உதிராத பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ புளி கரைச்சல் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லெமன் வேணும்னா லெமன் எடுத்துக்கலாம். நான் புளி கரைச்சல் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ அதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எல்லாம் சேர்த்து. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது, மீன் ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி பற்றலைன்னா லைட்டாக நார்மல் தண்ணி போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புளிப்பு உப்பு கொஞ்சம் இருக்கணும். உப்பு வந்துட்டு கரெக்டான உப்பு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நல்ல மசாலா வந்து கோட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போடுறோம். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் வந்துட்டு கம்மியாகிடும். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. இல்லைனாக்கா கொஞ்சமாக நீங்கள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கனாக்கா நல்லா கொஞ்சம் காரம் கொடுக்கும். நான் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கிளிப்பிங் எடுக்கலை. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு புளி தண்ணி கம்மியாக இருந்தது. ஸோ புளிப்பு கம்மியாக இருந்ததுனால நம்ம புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம். ஸோ இதை மாதிரி வந்துட்டு நம்ம அப்படியே கோட் பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அந்த மசாலா. பாருங்கள் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ மீன் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஒன்று ஃபுல்லாக வந்துட்டு கோட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லா சைடும் மசாலா இருக்கிற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வஞ்சரம் மீன் இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் டோட்டலாக மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனாக்கா ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முள் வந்துட்டு குத்தும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்ல கோட்டிங் வந்துட்டு கரெக்டாக வருது. நம்மளுக்கு டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சைடும் வந்துட்டு கோட் ஆகிடும். அப்போ தான் வந்து மசாலா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்மளுக்கு சாப்பிடும்போது சப்பன்னு இல்லாத நல்லா நம்மளுக்கு காரசாரமாக இருக்கும். சிம்பிளான மசாலா தாங்க இது. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு மசாலா வந்து உதிரவே உதிராது. ஸோ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்குறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூட நீங்கள் மேலே அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பீஸ் தான் போட்டேன். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் போடவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறதுனா போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக கலந்து கொடுத்தாச்சு. இப்போ ஒரு தவாவில் நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போயுமே நம்ம தவா ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் வந்துட்டு கம்மியாக செலவாகும். ஸோ ஃப்ரைன்னாலே நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் கடாயில் எண்ணெயை ஊற்றி வறுப்பாங்க. அது மாதிரி இல்லாத நம்ம தவா ஃப்ரைக்கு இந்த மாதிரி எண்ணெய் கூட ஊற்றலைனாக்கா
பாயில் ஆகாது, அப்படியே தீஞ்சு போயிடும், நம்ம தவாவோடையே ஒட்டிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை மாதிரி 2 to 3 ஸ்பூன்ஸு ஆயில் வந்துட்டு கண்டிப்பாக போடணும். பாருங்கள், எல்லா மீனும் வந்துட்டு ஃபுல்லாக மசாலா கோட்டாகி நம்ம எல்லாத்தையும் தவாவில் வச்சாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சோடனே வைங்க, அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறது நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு தவாவோட ஒட்டாத, நம்ம திருப்பும்போது தவாவோட ஒட்டாத இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கோட்டாயிருக்கு. இது கூட வந்துட்டு கறி லீவ்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இன்னும் கூட ஜாஸ்தியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஆயிலில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு மீனுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கறி லீவ்ஸ் போட்டேன். பாருங்கள், சூப்பராக கோட்டாயிருக்கு. எவ்வளோ சூப்பராக, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இன்னும் பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் இதை மாதிரி செஞ்சிங்கனாக்கா சூப்பராக கோட் ஆகிட்டு செமையாக இருக்கும். இது பாருங்கள், இது மாதிரி திருப்பி விட்டுட்டு சைட்லேயும் நீங்கள் வந்துட்டு அதை சைடில் வச்சுட்டு வறுக்கணும். இல்லைனாக்கா சைடில் அப்படியே மிளகாத்தூள் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நல்லா கோட் ஆகிருக்கு. நம்மளுக்கு மசாலா வந்து உதிரவே இல்லை, இப்படி பார்த்தாலே தெரியுது. எல்லாத்தையும் சைடில் வேணும்னா சைடில் வச்சுக்கலாம். இங்கே முன்னாடி சைடும் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய விஷக்கு பண்ணிக்கோங்க. எப்படி இதை மாதிரி நிற்க வச்சுட்டா நம்ம அந்த மிடில் இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் பேஷன்ஸாக நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சுட்டு பண்ணலாம், ஏன்னாக்கா கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பாயில் ஆகிடும். இது ஃபிஷ்ஷு குக்கிங் டைம் கம்மி தான். ஸோ நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.